ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல ஆலயத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டியூட்டி. ஆலயத்துக்குள்ள வேலை செய்றவங்க, பணி செய்றவங்க இருப்பாங்க. ஆலயத்திற்கு வெளியில உள்ள காரியங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு சிலர் இருப்பாங்க. இப்போ ஆலயத்திற்குள்ள வேலை செய்றவங்க வெளியில வேலை செய்றவங்கள பார்த்து, நான் ஆலயத்துக்குள்ள வேலை செய்றேன், நீ வெளியில வேலை செய்ற அப்படின்னு சொல்லி அதை ஏளனமாகவும் அற்பமாகவும் பார்க்கக்கூடாது. ஒருவேளை அப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்ப கண்ணானது தலையை பார்த்து, நான் மேல இருந்தா நல்லா இருக்கும், நீ கீழே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சொன்னதுன்னா, ஒருவேளை யோசிச்சு பாருங்க, கடவுள் ஒருவேளை அப்படி மாற்றி அமைக்கிறார்னா பார்க்கறதுக்கு எவ்வளவு அருவருப்பாக இருக்கும். அதே போலதான் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். அவரவர்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் சீனியரா இருக்கிறவங்க ஜூனியரை வந்து ஏளனமா பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் ஹை சேலரி வாங்குறவங்க கொஞ்சம் கம்மியா வாங்குறவங்கள, இல்ல தொழிலின் அடிப்படையில நான் உயர்ந்த வேலை செய்றேன், நீ தாழ்ந்த வேலை செய்றேன், எல்லா இடத்துலயுமே பாருங்க இந்த செப்பரேஷன், இந்த ஒரு பிரிவினைகளை நம்ம பார்க்க முடியுது. ஆனா தேவனுடைய பார்வையில இந்த காரியத்தை அவர் ரொம்ப அருவருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க வேலையின் அடிப்படையிலையோ இல்ல சம்பளத்தின் அடிப்படையிலையோ ஏதாவது ஒரு அடிப்படையில உங்களை நீங்க ஒடுக்குறீங்க அப்படின்னா தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இவனெல்லாம் கேட்க யார் வந்துட போறா, இவனுக்கு சேலரி கொடுக்கறதே நான் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல சுப்ரீம் அத்தாரிட்டியில வானாதி வானங்களை படைத்த தேவன் வந்து நிற்பார். அவர் வந்து அவர்களுக்காக வழக்காடுவார். நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லி அவர் கேட்பார். நிச்சயமாக ஆண்டவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதி செய்வார். ஒருவேளை இதை பார்க்கிற நீங்க ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்ல மற்றவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். யாரையும் அற்பமாக தொழிலின் அடிப்படையிலையோ செய்கிற அவர்கள் வாங்குகிற அந்த சம்பளத்தின் ஊதியத்தின் அடிப்படையிலையோ ஒருவரையும் நாம் ஒடுக்கக்கூடாது. உயர்வானவர்களா இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனுக்காக செய்கிறோம் என்பதை நாம் மனப்பூர்வமா செய்தோம் அப்படின்னா அதில் ஆண்டவர் பிரியப்படுவார். நம்மளுடைய வாழ்க்கை அழகாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். God bless you.